ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாலரில் எப்படி நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் நம்மளோட சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து டாலர்ஸ் பற்றினா நான் 3 வித்ரா எடுத்திருக்கேன், ப்ளஸ் 4வது வித்ராவும் வந்துடுச்சு. அது ரிலேட்டடாக இன்னும் நான் வீடியோ போடலை, ஓகேங்களா. ஸோ அடுத்து வித்ரா வரப்போகுது, அது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் அமௌண்ட் வித்ரா எடுத்துகிட்ருக்கேன், எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது ஒரு அற்புதமான ஜாப்பு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கூகுள் க்ரோம் போகிறேன். அதில் போய்ட்டு டாலர் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற பர்சன்ஸ் வந்து புது மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா இதை என்னோடய ரெஃபரல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அது எப்படின்றதை நான் இப்போ பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு. லாகின் பண்ணதும் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வேலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோடய வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைவாக காமிக்கிறேன். நான் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே உங்களுக்கு லைவாகவே ரெக்கார்ட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் என்னோடய ரெஃபரல் லிங்க் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்கை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி ஆகிடுச்சு. இதே ப்ரௌசரில் தூக்கிட்டு போயிட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட அப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகே, ஸோ இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கே வரும். அப்படியே வந்து பார்த்தா எனக்கு இப்படி வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் நேம் ஃபில் பண்ணணும். இப்போ வந்து உங்களோட லிங்க்கில் யாராச்சும் ஒருத்தர் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே ஃபில் பண்ண சொல்லலாம். அப்படி தெரியலனா நீங்களே ஃபில் பண்ணி கொடுங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கு தெரியுமே, கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். உங்கள் யூசர் நேம் கேட்குது, யூசர் நேம் உங்களோட கன்வீனியன்ட் படி எப்படினாலும் கொடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கீழே டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன கொடுத்தாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இதுதான் யூசர் நேமு. அடுத்து நேம் கேட்குது, நேம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. தென் ரெஃபரல் யூசர் நேம் கேட்குது. ஸோ இது என்னோடய லிங்க்கு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடது கிளிக் பண்ணி என்னோடது பேர் காமிக்கும், இல்லை நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்களோட அப்ளை வந்து நேம் வந்து இங்கே காமிக்கும். இது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து கேட்குது, இமெயில் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஃபில் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போயே கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஐடி ஆக்டிவேஷன் அப்புறம் கூட நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த காலம் ஃபுல்லாகவே நீங்கள் இப்போயே ரிஜிஸ்டர் பண்ண மாதிரியே கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதை நான் கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் ரெண்டும். ஸோ நீங்கள் இங்கே டைப் பண்ணுற பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டும் மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் இங்கே டைப் பண்ணும்போது ஹைட் ஆகும் பாஸ்வேர்டு. ஓகே, ஆமாம், ஹைட் ஆகுது. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா, மறந்துடாதீங்க. ஒரு நோட்டில் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும். ஸோ அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகலை, ஏன்னா இதுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிளான்ஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட்லேயும் டெலிகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அங்கே கூட போய்ட்டு பார்த்துக்கலாம் டீட்டெயில்ஸு. ஸ்டார்டிங் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 990 ஆரம்பிக்குது, 999 ஆரம்பிக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2000, 3000, 4000, 5000, 6000 அப் டு 10,000 வரையும் இருக்குது பிளான் பேக்கேஜ், சரிங்களா. உங்களுக்கு எது வேணும் போட்டுக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு செல்ஃபாக இன்கம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் 1000 ரூபா போட்டால் ஒரு நாளைக்கு 20 ரூபா வரும், 2000 ரூபா போட்டால் 40, 3000 போட்டால் 60, இந்த மாதிரி 10,000 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இன்கமே வரும். அதாவது டெய்லி உங்களுக்கு ஆட் ஆகிற அமௌண்ட்டு, யாரையும் ரெஃபர் பண்ணாமல். அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபாயில் உங்களுக்கு கீழே கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா வரும், அவங்களுக்கு 20 ரூபா போகும், சரிங்களா. அவங்களுக்கு 20, உங்களுக்கு 10 ரூபா கமிஷன் வரும். 2000 ரூபா பிளானில் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 ரூபா செல்ஃப் இன்கம், உங்களுக்கு 20 ரூபா ஒரு கமிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி லெவல் 2 to 4னா, ஸோ இந்த 2வது லெவல், அதாவது ஃபஸ்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு கீழே கொடுக்குறவங்க எல்லாமே டேரெக்ட்னு சொல்லுவாங்க, டேரெக்ட் இன்கம் வரும். அந்த உங்களுக்கு இருக்கவங்க அவங்க டீமே கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து லெவல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி 2 to 4 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வரும்.
அதே மாதிரி 10 லெவல் வரையும் இருக்குது பாருங்கள். 5 to 7 அண்ட் 8 to 10 அப் டு சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2500 வரைக்கும் சீலிங் அடிக்கலாம். 2000 ரூபாயில் ஜாயின் பண்ணிங்கன்னா 5000 வரைக்கும் சீலிங் அடிக்கலாம். அதாவது நீங்கள் இன்கம், அதாவது நீங்கள் ஆல் செட்டே இருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேர கமிஷன் ஆட் ஆகும் இல்லையா, அந்த கமிஷன் அப்படியே 5000 வரைக்கும் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் தான் லிமிட்டு, அதுக்கு மேலே போகாது. சரிங்களா? இதில் ஆல் சேர்க்கணுன்றது கம்பல்சரி கிடையாது, உங்கள் விருப்பம் தான். இல்லைனாலையும் உங்களுக்கு இன்கம் வரும். அவங்களே சொல்லியிருப்பாங்க இதில் எந்த வித நீங்கள் ஸ்டேட்டஸும் வைக்க தேவையில்ல, வீடியோ எதுவுமே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடந்துகிட்ருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் டாலரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு பின் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டாலர் மென்ஷன் பண்ணவே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன். உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க நான் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக பேமெண்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இதில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாக இருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நிறைய விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை அண்ட் சி யூ ஆல்.